கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை, இந்த டிசம்பர் மாதத்திலே ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்திருக்கிற நாம் இந்த காணொளியில் ஏற்கனவே லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் என்ற 2 சிந்தனைகளை பெற்ற நாம் மீண்டும் அதே வசனத்திலே இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை இன்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதர்கள் சொன்ன அந்த வசனத்திலே 3வது கடைசி பாகத்திலே அந்த வசனம் முடிகிறது. நற்செய்தியை அறிவிக்கிறேன், இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்ற ஒரு செய்தி, அது நற்செய்தியாக, துச்செய்தி கிடையாது, அது நற்செய்தியாக தேவதூதர்கள் அறிவித்தார்கள். ஆகையினால் ஆங்காங்கு அவரவருடைய இல்லத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று இல்லங்களிலே பாடல் வாயிலாக அறிவிக்கின்ற நாம், ஆண்டவரை அறிந்த மக்கள் இல்லத்திலே போய் நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நற்செய்தி என்பது ஆண்டவரை பற்றி அறியாத, புரியாத, தெரியாத மக்களுக்கு அறிவிப்பதுதான் நற்செய்தி. ஆகையினால் இந்த உலகத்திலே எங்கெல்லாம் நற்செய்திகள் பரவாமல் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துதான் உலகத்தின் உண்மையான தெய்வம், இரட்சகர், விடுதலையாளர், அவரால் மட்டுமே வாழ்வு கொடுக்க முடியும் என்ற ஒரு நற்செய்தியை அறிவிக்கப்படாத இடங்களில் அறிவிக்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த 2023ஆம் ஆண்டிலே இந்த டிசம்பர் மாதத்திலே இயேசுவின் பிறப்பை அனுசரித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நாமும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து விட்டார், பாவத்திலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை என்று ஆர்ப்பரித்து இயேசு கிறிஸ்துவை அறிவிப்போம். பவுலடிகளார் கூறுகிறார், நான் நற்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ, விசுவாசத்தோடு இருக்கிறோமோ, அவர்களெல்லாம் தினந்தோறும் நற்செய்தி பணியாளர்களாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த மாதத்திலே பிறந்து விட்டார் என்ற அந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் மாறுவோம். அதைத்தான் அன்று மிஷனரிகள் அந்த பணியை செய்தார்கள். இன்றும் நாமும் நற்செய்தி பணியிலே ஈடுபடுவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென்.